இவங்க நம்மளோட ஓய்வெடு உலகையாள புக்கோட வாசகர். புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களே முன் வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன், இதை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வணக்கங்க. இந்த புக்கை படிச்சுட்டு உங்களுக்கே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்பட்டு நான் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்களா முன் வந்து சொன்னதுக்கான காரணம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா சில பிரபஞ்ச சம்பந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் போது எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ண புத்தகங்களை படிப்பேன். அப்படி படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இது தமிழ்ல மொழிபெயர்ப்பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொழிபெயர்ப்பு இல்லாம தமிழ்ல கிடைச்ச புத்தகம் இது. அனைவரும் எனக்கு தெரிஞ்சு படிக்கணும். இதை படிச்சாங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஓய்வுங்கிறது எவ்வளவு முக்கியம் மனுஷனுக்கு. அந்த ஓய்வுக்கு அப்புறம் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமா, ஆழமா, தெளிவா, அந்த தெளிவான சிந்தனை அவனை வந்து இன்னும் நிறைய பெரிய உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்குங்கிறது என்னுடைய கருத்து. அருமை அருமை அருமை. அவங்க இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறது, அவங்களே ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த புக்குக்கு இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்கறது வந்து எங்களுக்கும் பெருமை தான். இந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது எப்படி சொல்றது, ஒரே நாள்ல புத்தகத்தை முடிக்கல. ஆனா ஒரே நாள்ல புத்தகத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இந்த புத்தகம். உட்காந்தோம்னா ஃப்ரீயா உட்காந்தோம்னா ஒரே நாள்ல முடிச்சிடலாம் அந்த புத்தகத்தை. ஆனா இந்த புத்தகம் நம்ம ஒரு 2-3 பக்கம் படிச்சோம்னா வெயிட் பண்ண வைக்குது. வெயிட் பண்ணு, யோசி, அதுக்கப்புறம் செயல்படு. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஓய்வெடு உலகையாளு படிச்சியா, வெயிட் பண்ணு, சிந்தி, அதுக்கப்புறம் செயல்படு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இதுல நீங்க எந்த பக்கம் எடுத்தாலுமே நான் ஒரு எனக்கு பிடிச்ச லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா இந்த புக்கு என் டேபிள்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி நல்ல நல்ல புக்கெல்லாம் என் டேபிள்ல இருக்கும். அந்த இப்ப நான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறேன், ஃபீலா இருக்கிறேன்னா இப்ப வரோம் புக் எடுக்கிறோமா, வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடியும் போது அது முடிவல்ல, மற்றொரு அத்தியாயத்தின் மாபெரும் பக்கம். அவ்வளவுதான். நான் ஒரு சின்ன டயர்ட்ல இருக்கும் போது நான் வரேன், ஒரு புக் எடுக்கிறேன், அந்த புக்கை ஓபன் பண்ணும் போது அந்த புக் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படியே ரொம்ப வியப்பா இருக்கணும், அதிசயமா இருக்கணும், ஆச்சரியத்தை தரணும். அந்த ஆச்சரியத்தை நான் தான் முதல்ல உண்டு பண்ணணும். அப்ப நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும். படிச்சாதான் அதுல மேட்ரு எனக்கு புரியும். சும்மா வரும் எனக்கு எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு புத்தக பிரியனா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சீன்னா உனக்கு நல்லா நிறைய மாற்றம் வரும். இந்த புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி எல்லாரும் வாங்கி, வயசுங்கிறதே கிடையாது. உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா, வாங்கி படிச்சிரு, அவ்வளவுதான். இதுக்கு வந்து எந்த வயசுமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை தமிழ் நல்லா வாசிக்கும் அப்படின்னா அந்த குழந்தை முதல்ல எடுக்கலாம், அந்த புத்தகத்தை தாராளமா கையில எடுக்கலாம். 4வது 5வது அப்படி ஒரு குழந்தைக்கு நல்லா தாராளமா ஆக்காக்கி தெரியும், காணாச்சா தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை தாராளமா எடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். அந்த புரியாம இருக்க அந்த குழந்தைகளுக்கு ஆனா கண்டிப்பா இது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காலத்துல நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அவ்வளவுதான். நம்மலாம் ஃபாரின்ல தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய பேர் தேடுவாங்க. நம்ம தமிழகத்துல ரொம்ப கம்மி. அதுவும் தமிழ்நாட்டுல சொல்ல போனா ரொம்பவே குறைவு. புத்தக வாசிப்பு குறைவு, எழுத்தாளருக்கு அந்த வரவேற்பு குறைவு, எல்லாமே குறைவு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு புத்தக வாசிங்க. புத்தகம் வந்து ஒரு பெரிய மேஜிக் தான். இந்த புத்தகத்தை வாசிச்சிட்டோம் அப்படின்னாவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல புத்தகம் தான் ஓய்வெடு உலகையாளு. ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு வாசகருக்கு தான் புக்கோட அருமை தெரியும். நீங்க படைப்பாளி தானே, உங்களுடைய படைப்புகளையும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா அலட்சிய விழிகள். என்கிட்ட ஸ்டாக் இல்ல. அலட்சிய விழிகள். அலட்சிய விழிகள் கவிதை ஃபுல்லா கவிதை தான், காதல் கவிதை தான். அதுல 2வது புத்தகம் பாத்தீங்கன்னா அரியா சொற்கள்னு ஒரு நுண்கதை. அரியா சொற்கள். தலைப்பு தேடுகிறேன். அது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தமா தான், லவ்வா தான் இருக்கும். மோஸ்ட்லி லவ்வா தான் இருக்கு நான் எழுதுற புத்தகத்துல. அதுவும் லவ்வா தான் இருந்துச்சு. போராடுகிறது புத்தகம், ஹைகோ கவிதைகள். இந்த புத்தகம் தான் தமிழ் சங்கம், முத்தமிழ் சங்கத்துல வந்து இது பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணோம். இந்த புக் படிச்சு உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பத்தி? இப்ப கொஞ்ச நாளா ஒரு சின்ன அப்செட்ல இருக்கிறேன். உணர்வுகள் எப்படி கையாள தெரியாம இருக்கும், அந்த நிலைகள்லாம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு மாதிரி ஆஃப் மைண்டா இருந்துச்சு. இந்த புக் வந்து என் கை கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சே இது 10 டேஸ்க்கு மேல இருக்கும், கிடைச்சிருச்சு. அப்பப்ப எடுத்து ஒரு சில வார்த்தைகள் படிக்கிறது, புக்கை மூடி வச்சிடுறது, இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி என்னோட எல்லா புக்லயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சுன்னா குறிச்சு வச்சிருவேன். காரணம் ஏன்னா நான் மீண்டும் அந்த புத்தகத்துக்குள்ள போகும்போது நான் பார்க்கணும், இந்த இடத்துல இவங்க ஓபன் பண்றாங்களா, நிறுத்தம் என்பது வீழ்ச்சி அல்ல, அது பயணத்தின் ஒரு அத்தியாயம் தான், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு இதுல இருக்கேன், அப்செட்ல இருக்கிறேன், சரிங்களா? இந்த அப்செட் வந்து உனக்கு வந்து ஒரு முடிவு இல்ல. இந்த அப்செட்டுக்கு அப்புறமும் உனக்கு ஒரு அத்தியாயம் இருக்கு, அந்த அத்தியாயத்தை நீ ஓடு. இது நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன் என்னோட பார்வையில. நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது உருவாக்குனேன். மோஸ்ட்லி இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இது உருவாக்குனேன். இந்த புத்தகத்தை படிச்சேன். இந்த புத்தகத்துல ஒரு லைன் இருக்கும், என்னன்னா, மிகுந்த புயலை விட ஒரு மெதுவான காற்று நீண்ட தூரம் பயணிக்கிறதுன்னு இந்த புத்தகத்துல இருக்குது. இந்த வரி இதுல இருக்கிற வரி தான் இந்த புத்தகத்துல இருக்கிறதா. அதுல நான் படிச்சதுல, இந்த புத்தகத்துல நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் எழுதுன இந்த இது, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் தெளிவாக இருக்கிறேன், எனது இலக்கை அடைய தினந்தோறும் முயற்சிக்கிறேன்.
நான் விரும்பும் ஒன்று மிக விரைவில் என்னை வந்தடையும். நான் முழுமையாக அதை நம்புகிறேன். அதை பட்டாம்பூச்சி போல பறக்க விடுகிறேன். என்னோட நான் மனம் விட்டு பேசுகிறேன். நான் எனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதை தாண்டி என்ன நம்புறவங்களுக்கு என்னுடைய அன்பு, அரவணைப்பு, ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். அப்படிங்கிறத இந்த மொத்த மேட்ரியும் நான் சின்னதா தான் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இன்னும் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்ப என்னோட பார்வையில நான் நிறைய எடுத்தேன். ஆனா இப்ப என் மைண்ட் செட்டுக்கு இது தேவைப்படுதுன்னு இதை வச்சுக்கிட்டேன். ஆனா இதை யாரு எடுத்தாலுமே அவங்க மைண்ட் செட்டுக்கு ஒத்து போகும். எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சாக போறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே விஷயம் தான். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? புத்தகத்தை எடுத்து வாசிங்க. ஓய்வேடு உலகையால புத்தகத்தை வாசிங்க. எங்கேயும் நம்ம தேடுறோம் புத்தகத்தை. நம்ம நல்ல சிந்தனையை மாத்தணும், நம்ம வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை தரணும்னு தேடுறோம் புத்தகத்தை. ஏங்க நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பொண்ணு போட்டிருக்குதுங்க. நம்ம படிக்காம யாருங்க படிக்கிறது? படிச்சுதான் பாருங்களே. அட்டை படத்தை பார்த்துதான் புத்தகத்தை நிராகரிக்கிறாங்க. வருவான், அட்டை படத்தை பாப்பான், என்னடா டாப் பேர் இப்ப இருக்குது, என்னடா ஒரு டிசைன் கூட நல்லா இல்லைன்னு பாப்பா வச்சுட்டு போயிருவான். Don't judge a book by its cover. அவ்வளவுதான். இதை நான் அழகா எழுதியிருப்பேன். பல புத்தகங்கள் நிராகரிக்கப்பட்டது அட்டை படத்தின் வடிவமைப்பினால். ஹைக்கூ, அவங்களோட ஹைக்கூ, என்னோட ஹைக்கூ இது. அப்ப இந்த புத்தகம் இருக்குன்னா எடுத்து பாருங்க. சும்மா உள்ள போனதுமே உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கணும்னா கிடைக்காது. நான் கிணத்துக்குள்ள விழுந்ததுமே முத்து எடுப்பேன்னா எப்படி எடுப்பீங்க? நீச்சல் தான் கத்துக்குவீங்க. நீங்க போய் கடல்ல தான் முத்து எடுக்கணும்னா. இப்ப நான் கிணத்துல விழுந்திருக்கேன்னா இது கிணறு, இது ஒரு பக்கம் கிணறு, இது மொத்த பக்கம் தான் கடலு. சரிங்களா? இது இப்ப ஒரு பக்கம்னா அது கிணறு தான்ப்பா, நான் உள்ள குதிச்சிருக்கிறேன். ஆனா நீங்க கடலை போய் பாக்கணும்னா அந்த மொத்த புக்கோட அந்த எண்ட் ஆஃப் இதையும் படிக்கணும். நீங்க அப்ப படிச்சீங்கன்னாதான் உங்களால கடலுக்குள்ள போக முடியும். உங்களுக்குன்னு சில முத்துகள் இருக்கும். இதுல முத்துகள் மட்டும் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அது மாதிரி கிடைச்ச முத்துக்களை தான் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடியும் போது அது முடிவல்ல, மற்றொரு அத்தியாயத்தின் மாபெரும் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயமும் கூட எப்படி கிடைக்குது? நான் அந்த புத்தகத்தை முழுசா படிச்சாதான் கிடைக்கும். நிறைய பேர் வராங்க, பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லையாட்டுக்கு மேட்ரு அப்படின்ட்டு போறாங்க. அதே நீ முடிவு பண்ற, நீ முழுசா படிச்சுட்டு முடிவு பண்ணு. ஒரு புத்தகம் உருவாக்குறதுக்கு ஒரு எழுத்தாளர் சும்மா நானும் எழுத்தாளர்லாம் உட்காந்து இங்க யாருமே பண்ணல. அவன் தான் பார்த்ததையும் தான் அந்த ஃபீல் பண்ணதையும் தான் அவன் எழுதுறான். சரிங்களா? அதை ஏதாச்சும் ஒருத்தன் வாங்கி அவன் வாசிச்சுட்டா ஒரு சின்ன மாற்றம். இப்ப எனக்குள்ள இவ்வளவு தாக்கம் வந்திருக்குல்ல, இந்த புத்தகத்தை நான் படிச்சதுமே ஓகே நல்லா இருக்குப்பா, செம்மையா இருக்குதுப்பா, இதை எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வாங்கி படிக்கணும்பா, படிக்கணும், அதுக்காக நானே உங்களுக்கு கூப்பிட்டு ரிவ்யூ தரேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த எனக்கு தூண்டி இருக்கும். நான் உண்மையாலுமே இந்த டைம்ல எனக்கு ஒரு சின்ன அப்செட் இருந்துட்டு தான் இருக்கு மைண்ட்ல. இருந்தாலும் கூட அதை நான் மீண்டு வருவேங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு உத்வேகம் இருக்குது. சரிங்களா? அந்த விஷயத்த இந்த புத்தகம் தருதுன்னு தான் நான் சொல்றேன். எல்லாரும் படிங்க, அவசியம் படிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனா மாறுறதுக்கு மாபெரும் துணை புத்தகம் மட்டும்தான் உலகத்துல, வேற எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. அது ஒரு மேஜிக் தான். படத்தோட மேஜிக் மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஷோ மாதிரி வருவாங்க நம்ம லைஃப்ல. 3 மாசமோ 3 வருஷமோ 30 வருஷமா இருப்பாங்க, திடீர்னு போயிருவாங்க. ஆனா நமக்கு எப்ப கூட இருக்கணுமா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எப்பயுமே நம்ம உள்ள போய் கீழே விழுந்தாலும் மூழ்கி போனாலும் நான் இருக்கிறேன்ப்பா வா அப்படின்னு கை கொடுத்த புத்தகம் மட்டும்தான். எல்லாரும் வாங்கி அவசியம் படிங்க இந்த புத்தகத்தை. அவசியம் படிக்கணும் எல்லாருமே. நீங்களும் படிங்க. உடனே மேஜிக் எல்லாம் நடக்குமான்லாம் தெரியாது. அதெல்லாம் படத்துல மட்டும்தான், 3 மணி நேரம் சினிமால மட்டும்தான் மேஜிக். ஒரு புத்தகமே எடுத்தாலும் இதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பிழைகளை பார்க்காத. பிழைகளை பார்த்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் பிழைகளா மட்டும்தான் இருப்ப. திருத்தங்களை மட்டும் பாரு. திருத்தங்கள் நிறைய இருக்குது இந்த இதுல, நிறைய விஷயங்கள் சொல்லி தருது இந்த புத்தகம். அதை நீ பாத்தீங்கன்னாவே லைஃப் நல்லா இருக்கும்பா. அந்த ஒரு விஷயம் தான். எல்லாருமே வாசி. எனக்கு தெரிஞ்சு யாரும் கீழே விழுந்தா தூக்குவாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. உனக்கு தூக்கி விடணுமா, உன் பக்கத்துல ஏதாச்சும் புக் இருந்தா எடுத்து படி, அதே உனக்கு தூக்கி விட்டுரும். இப்படி ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு ஒரு உயிருள்ள விஷயமாக்கி அது ஏங்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் யார் பேசியும் கேட்டதில்ல, இன்க்ளூடிங் நானும் ஒரு வாசிப்பு நேசிக்கிறவன். நான் கூட இந்த அளவுக்கு ஒரு விளக்கம் சொன்னது கிடையாது. ஒரு புக்குக்கு இப்படி ஒரு ஒரு வேல்யூ கொடுத்த ஒரு பர்சனை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அது பெஞ்சில இருந்துட்டு ஏங்கும். நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன விட்டு நீ செல்போனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க அப்படி. ஒரு புக்கும் ஒரு கடல், அதுக்குள்ள ஒரு முத்து எடுக்கலான்ற அளவுக்கு இவ்வளவு எலாபரேட்டா நெவர் ஹியர்ட். இப்ப பாரு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கவங்க மத்தியில புக்குக்குள்ள இப்படி போய் இவ்வளவு மேஜிக்கலா பாக்குற ஒரு பர்சனை ரொம்ப ரேரா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், பெருமை அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணது. சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய கத்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.